எடப்பாடிகிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவர் வந்து நாளுக்கு நாள் கட்சியிலேருந்து எல்லாரையும் வெளியில் அனுப்புறதுலேயே தீவிரமாக இருக்காரே தவிர, கட்சியை வளர்க்கறதுல தீவிரமாக இல்லை. அது வந்து டெல்லியும் பார்த்துட்டு வருது. ஓகே. ஆனால் உட்கட்சி மேட்ருங்கிறதுனால டெல்லி டெல்லியால் தலையிடல. தலையிட முடியல. மனோஜ் பாண்டியனும் மருது அழகராஜும் அவங்க போய் சேர்ந்த வேண்டிய இடம் டிஎம்கே இல்லை, டிவிகே ஆர் எடப்பாடி. எஸ். எடப்பாடி 2 பேரும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாராம். எடப்பாடி என்ன சொன்னாரா, ஓபிஎஸ் மட்டும் இல்லை, ஓபிஎஸ் கூட இருக்கிற அனைவருமே துரோகிகள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் பிஹெச் பாண்டியன் எம்ஜிஆரோட எவ்வளோ நெருக்கம்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ நெருக்கமானவர். ஏடிஎம்கே வளர்த்ததில் பிஹெச் பாண்டியனோட. அதே மாதிரி சட்ட நிபுணர் அவர் பையன். இவரை கொண்டு போய் டிஎம்கேல சேர்த்து விட்டது காரணமே எடப்பாடி தான். மருது அழகராஜ் போனதும் எடப்பாடி தான். ஏன்னா யாரை வரக்கூடாதுன்னு ஏங்க அவங்க ஃப்யூச்சர் வந்து என்னங்க பண்ணுவாங்க? ஓபிஎஸ்கே ஃப்யூச்சர் இல்லை. இவங்க இப்போ பாருங்கள், ஜெயஸ்ரீ பிரபாகர்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. சிறந்த அசம்பிளிமேன், பார்லிமெண்டேரியன், பிரமாதமான ஒரு பேச்சாளர். ஓபிஎஸ் நம்பி போன அத்தனை பேரை நட்டாத்தில் விட்டார். அவரே டிஎம்கேவோட போகலாமா அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறதா கேள்விப்படுறோம். எப்படி சார் டிஎம்கே? கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நான் வந்தால் சொல்கிறது எக்ஸாஜரேஷன் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு கட்டத்தில் அம்மாவின் ஆசி பெற்ற ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரா இல்லையாங்கிறது பாருங்கள். ஏன்னா அவருக்கு வேறு போக்கிடமே கிடையாது.